ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்கிறேன். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நல்ல பதிலையும் நான் சொல்கிறேன். முழுமையாக கேள் என்னுடைய தங்கமே. வாழ்க்கையில் எவ்வளவு நாள்தான் ஓடிக்கொண்டே இருப்பது? வாழ்க்கையில் விவரம் தெரிந்ததிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இதுவரை எந்த ஒரு முடிவும் கிடைக்கவில்லை. ஓட்டம் மட்டும்தான் மிச்சமே தவிர எதுவுமே நல்ல காரியங்கள் நடக்கவே இல்லை என்று நினைக்கிறாய். நான் உனக்கு முதலில் ஒரு விஷயத்திற்கு பதில் சொல்கிறேன். எத்தனை நாட்கள் ஓடுவது என்று கேட்டாய். வாழ்க்கையில் நீ இந்த பூமியில் இருக்கும் வரை ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஓட்டத்திற்கு முடிவே கிடையாது. ஏனென்றால் ஓடினால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். போட்டி போட்டால்தான் வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு, நல்ல மரியாதையான இடத்திற்கு செல்ல முடியும். அதை விட்டுவிட்டு ஓட முடியாது என்று பாதி வழியில் நின்றால் நீ இத்தனை நாள் ஓடியதற்கு பலன் கிடைக்காமலேயே போய்விடும். நீ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்கிறாய் தினம் தினம். ஆனால் எதிலும் வெற்றி கிடைக்கவில்லை என்று சோர்வு வந்து நீ சில நேரங்கள் அப்படியே அமர்ந்து விடுகிறாய். போகட்டும், எல்லாம் எதற்கு? நானும் ஓடுகிறேன், ஓடுகிறேன். ஆனால் எந்த ஒரு விஷயமும் எனக்கு சாதகமாகவோ எனக்கு சந்தோஷம் தரும் அளவுக்கோ எதுவுமே நடக்கவில்லை என்ற ஒரு எரிச்சல் உன் மனசுக்குள் வந்துவிட்டது. சரிதானே நான் சொல்வது? நீ மனிதன், உனக்கு அப்படித்தான் இருக்கும். நாம் செய்கிறோம், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. சாயிக்கு பூஜை செய்கிறோம், அனைத்து கடவுள்களுக்கும் விளக்கேற்றுகிறோம், அந்தந்த நாளைக்கு அந்தந்த கோயிலுக்கு செல்கிறோம், ஆனால் எந்த ஒரு பலனுமே கிடைக்கவே இல்லை என்ற கவலைகளும் சலிப்புத்தன்மையும் இருக்கிறது. தங்கமே, உனக்கு அடுத்த கட்டம் என்னவென்பது உனக்கு தெரிய போவது இல்லை. அது நடந்த பிறகுதான் இது நடக்கிறதோ என்பது தெரியும். ஆனால் நான் இப்பொழுது நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன், அதை நீ கவனமாக கேள். நீ இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அந்த ஓட்டத்தை எந்த காலமும் எந்த நொடியும் நிப்பாட்டி விடாதே. ஏன், உன் வாழ்க்கையில் நீ இன்னும் அதிகமான ஒரு நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு நீ சென்றாலும் அதை நிப்பாட்டி விடாதே. அதை அப்பொழுதுதான் இன்னும் அதிகமாக்க வேண்டும். தங்கமே, என்னுடைய உயிரான உனக்கு நான் எப்பொழுதும் நல்லது செய்வேன். இன்று எந்த ஒரு நல்லதும் நடக்கவில்லை என்றாலும் நாளை, ஏன் இன்னும் 2 மணி நேரங்களில் கூட உனக்கு நல்லது நடக்கலாம். எப்பொழுது எது நடக்கும் என்பதை யாராலையும் தீர்மானமாக சொல்ல முடியாது, அந்த இறைவனை தவிர. நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கான அனைத்து விஷயத்தையும் செய்து தருகிறேன். அதனால் எதையுமே நினைக்காமல் நல்ல விஷயத்தை மட்டுமே மனதில் நினைத்துக்கொள். ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ செய்யும் அனைத்து விஷயத்திற்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும். காலம் முழுவதும் நீ நிறைந்த நல்ல விஷயங்களுடனும், நல்ல உறவுகளுடனும், நல்ல செயல்களுடனும் நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்வாய். நான் இருக்கிறேன் உனக்காக மட்டுமே, உன்னுடன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.